வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தமிழக பிஜேபியை வழிநடத்த ஒருங்கிணைப்பு குழு. ராஜா தலைமையில் 6 பேர் உறுப்பினர்கள். தமிழிசை வானதிக்கு இடம் இல்லாததால் ஏமாற்றமா, அண்ணாமலைக்கு மாற்றா ஒருங்கிணைப்பு குழு என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். ஏற்கனவே நமக்கு தெரியும், அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிப்பதற்காக அவர் சென்றிருக்கிறார். அதற்காக தமிழகத்தின் அந்த தலைமை பொறுப்பை கவனிப்பதற்காக யாரை நியமிப்பார்கள் என்ற ஒரு கேள்வி இருந்து வந்தது. அந்த சூழ்நிலையில் தற்போது ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்திருக்கிறார்கள். ராஜா அவர்கள் தலைமையில் சக்கரவர்த்தி, கனக சபாபதி, முருகானந்தம், ராமசீனிவாசன், சேகர் ஆகியோர் அந்த குழுவில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ராஜா தலைமையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அதே போன்று தனி ஒருவரை நியமிக்காமல் ஒரு குழுவாக அமைத்தது ஏன் என்ற போன்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. தனி ஒருவரை நியமிக்கும் பொழுது அந்த தலைமை பொறுப்பு மீண்டும் அவரிடம் ஒப்படைக்கப்படுமா என்ற கேள்விகள், அதற்கு முன்னுதாரணங்கள் வேறு வேறு கட்சிகளில் இருப்பதால் அந்த பயத்தின் காரணமாக தனிநபரை நியமிக்காமல் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவாக அவர்கள் நியமித்திருக்கிறார்களா என்பன போன்ற கேள்விகள் இருக்கிறது. இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் அதிகாரம் அந்த கட்சியில் என்ன? அவர்கள் தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்க முடியுமா, அல்லது மத்திய அரசுக்கும் அதாவது அவர்களுடைய தேசிய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் இடையில் ஒரு பாலமாக அமைவது மட்டுமே அவர்கள் பணியா, அல்லது கட்சி சார்ந்த நடவடிக்கைகள் அவர்கள் எடுப்பதற்கான அதிகாரங்கள் இருக்கிறதா என பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. அது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் மூத்த பத்திரிகையாளர் திரு ராகவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக அரங்கில் நம்முடன் இணையும் மூத்த பத்திரிகையாளர் திரு ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். ஆன்மீக அரசியல் கட்சியின் செயலாளர் திரு சோமு ராஜசேகர் அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ரங்கநாதன். திரு சோமு ராஜசேகர் சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு செல்ல இருப்பது முதல்ல அந்த தலைமையை மாற்றப்படும் என்ற பேச்சுக்கள் இருந்தது. அதற்கு பிறகு ஒரு 3 மாதம் நாங்கள் லீவு வாங்கியிருக்கேன் மேலிடத்தில். நான் இந்த மாதிரி ஒரு எந்த விதமான கட்சியிலையும் நடக்காது. சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, எந்த கட்சியிலையும் இது கிடைக்காது. ஒரு தலைவர் ஒரு படிப்பதற்காக ஒரு லீவ் எடுத்து அனுப்பக்கூடிய கட்சி எங்கள் கட்சி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ மாற்றாக யாரை நிறுவாங்கன்னு பார்க்கும் பொழுது தனி ஒருவரை நியமிக்காமல் ஒரு குழுவாக அமைச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முக்கிய நபர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதாவது முதல்ல லண்டன் சென்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் நோக்கம் வெற்றி அடைய வேண்டும். தேசிய தலைமை இப்போது அறிவித்திருக்கக்கூடிய குழுவுக்கு தலைவராக நியமனம் செய்திருக்கக்கூடிய ராஜா அவர்களுக்கு ராஜ் தொலைக்காட்சி வாயிலாக பாராட்டுகளை, நன்றி, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தனிநபர் சார்ந்த கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடிய கட்சி அல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட்டு முடிவு தான் அங்கே பிரதானமாக இருக்கக்கூடியது. கோர் கமிட்டி ஃப்ரம் த டாப் டு பாட்டம், தேசிய தலைமையிலேருந்து கிளை வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோர் கமிட்டி தான் அதை முடிவெடுக்காங்க. அது மாவட்ட அளவிலுமே அல்லது ஒன்றிய அளவிலுமே சரி. இதெல்லாம் நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறோம். ஸோ இப்போது அமைத்திருக்கக்கூடிய இந்த குழு என்பது தலைவருக்கு மாற்றா என்று சொன்னால் ஆமாம், தலைவருக்கு மாற்று தான். ஆனால் 3 மாத காலம் இந்த பெரிய தேசிய கட்சியை, மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சியை, இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு சார்ந்த நிர்வாகத்தை கட்டி பராமரிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூத்த நிர்வாகிகள் புறக்கணிப்பா, அல்லது அன்பு சகோதரி வானதி அல்லது தமிழிசை அவர்கள் புறக்கணிப்பான்ற மாதிரி ஒரு தலைப்பு வச்சுருக்கிறீங்க. வானதி அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பில் கூட இருந்தாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் யாருக்கு எப்படிப்பட்ட பொறுப்புகளை கொடுத்து அவர்களினுடைய பணியை தேசத்துக்கு வாங்கணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன் இந்த கேள்வி எழுதுனா, வானதி அவர்களுடைய பெயர் தலைமை பதவிக்கு அடிபட்ட ஒரு பெயர். தமிழிசை அவர்கள் ஏற்கனவே தலைவராக இருந்தவர், இப்போ கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இப்போ எலெக்ஷன்லேயும் அவங்களுக்கான அந்த தோல்வி ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இவங்களில் இந்த பொறுப்புக்கு வந்தாங்கன்னா மீண்டும் அந்த தலைமை பொறுப்பு அண்ணாமலை அவர்களிடம் அளிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்து விடுமா அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்கலாம். அதாவதுங்க, நான் அதுதான் சொன்னேன். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட்னு அது ஒரு எங்களுடைய தாரக மந்திரமாகவே இது நாள் வரைக்கும் பயணித்து வந்திருக்கிறோம். இங்கே தனிநபருக்கான ஒரு விஷயம் என்பது கிடையாது.
மத்திய தலைமை வந்து இந்த நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இல்லாத ஒரு இடத்துல கட்சி சார்ந்த நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்கும் தொண்டர்களுக்கும் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் வழிகாட்டுகள் குழுக்காக இதை அமைச்சிருக்கிறாங்க. இவர்களுக்கு வேற எந்த ஒரு சிறப்பான அதிகாரங்கள் கொடுத்த மாதிரி இது வரைக்கும் நமக்கு செய்தி வரல. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை அண்ணன் எச் ராஜா அவர்கள் வந்து ஒரு மூத்த கட்சி அதாவது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சீனியர், அவங்க மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர்கள். அந்த அடிப்படையில் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அவரோடு இருக்கக்கூடிய அந்த குழு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயங்களில் வந்து தலை சிறந்த நிர்வாகிகள். இப்படி ஒரு அழகான ஒரு குழுவை கொடுத்து இந்த 3 மாத காலத்தில் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இதை கொண்டு சென்றிருப்பது என்பது உள்ளபடியே நாங்கள் வரவேற்கிறோம். இதில் எந்த வெறுப்பு அல்லது வந்து தோய்வு என்பதற்கெல்லாம் இடம் கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிச்சிருக்கிறோம். 2ஆம் தேதி அகில இந்திய அளவில் வந்து பிரதமர் மோடி அவர்களும் தமிழகத்தில் வந்து அண்ணன் எச் ராஜா அவர்களும் முதல் கையெழுத்திட்டு அந்த உறுப்பினர் சேர்க்கை துவங்க போகிறாங்க. இந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டமேட்டிக்காக அமைப்பு ரீதியாக வந்தவங்க, யாருமே புதுசாக வந்தவங்க கிடையாது. இதில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அதில் மிக முக்கியமானவர் அண்ணன் எச் ராஜா அவர்கள். ஸோ இந்த குழு வந்து கட்சியை வந்து தலைவர் வருவதற்கு முன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு தாமரை ஃப்ரெஷ்ஷாக தலைவர்கிட்ட கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இந்த குழு அமைச்சிருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் நந்தகுமார் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு இதுலேயுமே கூட சில தலைவர்கள் முருகானந்தம் அவர்கள் கூட தலைவராக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்லாங்க. ஸோ இந்த 3 வருஷம்தான் அவங்களுடைய டென்யூர் தலைவர் பொறுப்பு. அடுத்த தலைவருக்கான ஒரு முன்னோட்டமாக இதுலேருந்து எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா? எதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது? இது நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் கட்சியை வந்து வெகு துரிதமாக வளர்த்திட்டு வந்துட்டுருக்கார். அது வந்து நம்ம நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்லேருந்தே இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் இன்றைக்கி பிஜேபி இருக்காங்க. நடுவில் கூட இவர் படிக்க போகிறாரு, இந்த மாதிரி பர்மிஷன் கேட்டிருக்கும்போது கூட இவர் படிக்க போகலை, இவரை வந்து பதவி விட்டு எடுக்க போகிறாங்க. நிறையா வந்து உள்ளார இன்டர்னல் பாலிடிக்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இதுக்கு இன்டர்னல் பாலிடிக்ஸ் பெயர் போன கட்சி வந்து காங்கிரஸ். ஜென்ரலாகவே காங்கிரஸை வந்து அவங்க கீழே இறங்குறதுக்கு வேறு யாருமே அவங்களை இழுக்க வேண்டியதில்லை. அவங்களுடைய கோஷ்டி பூசல் தான் அவங்கள ஃபுல்லாக கீழே இழுக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி சமீபத்தில் கடந்த ஒரு ஆண்டாக நம்ம வந்து பிஜேபியிலையும் அது நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ணாமலை வந்து பதவியில் வந்ததுலேருந்தே கொஞ்சம் இந்த குமுறல்கள் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை கட்சியில் சேர்ந்து ஒரு 11 மாதத்துலேயே வந்து அவர் தலைவர் பதவிக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் அவர் வந்து துரிதமாக செயல்படுறாரு. ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ்டாக அவர் என்ன வச்சுருக்காருன்னா, தமிழ்நாட்டில் என்னுடைய தலைமையின் கீழே என்னுடைய கட்சிக்கு எந்த அளவுக்கு நான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கட்சியை வந்து மாநிலத்தில் வளர்த்துறங்கிறத குறிக்கோளாக வச்சுருந்து நம்ம கடந்த 2024 தேர்தலுக்கு முன்னாடி கூட அதிமுகவில் வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு இவர் பேசுனதுனால தான் அந்த பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறத தொட்டு வெளியே வந்ததுக்கு அப்பயே சில சீனியர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் அதிமுக கூட சேர்ந்துருந்தோம்னா இன்னும் ஒரு 13 சீட்டு நமக்கு கிடைச்சிருக்குங்கிறதெல்லாம் வச்சிருந்து பண்ணுறாங்க. இப்போ சமீபமாக எடப்பாடியை பற்றி சமீபமாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு போர் அன்னைக்கு முன்னாடி பேசும்போதே கூட ஸ்டேஜில் இருக்கிறவங்கள இங்கேயே வந்து எடப்பாடி கூட கூட்டணி வச்சிருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆளுங்களும் இல்லை ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்லி தான் அவர் பேசவும் ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த மாதிரி இந்த கட்சிக்குள்ளாரே வந்து நிறையா அவருக்கு அதாவது பிஜேபியில் ரொம்ப கட்டுப்பாடுடைய கட்சியாக இருந்தாலும் ஒரு குறுகிய காலத்தில் இவர் தலைவராக வந்து வளர்ந்து ஆரம்பித்ததுக்கப்புறம், ஏன்னா இன்றைக்கி மேலிடமும் அண்ணாமலை சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எந்த விதமான ஒரு 2வது கருத்தும் சொல்லாமல், ஓகே இவர் வந்து ஒரு டிபெண்டபிள் லீடராக இருப்பாரா, நம்மளுடைய கட்சியை வந்து கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தி கட்சியை வளர்த்துறதுக்கு உதவுவாராங்கிறத பார்த்து பிரதமர் அவருடைய கார்லேயே கூட அவர் ஏறி போனதெல்லாம் செயல்பாட்டெல்லாம் வச்சு கணிச்சு அவருக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க டு ஆப்ரேட் இன் பர்டிகுலர் ஸ்டேட். ஏன்னா ஒரு லீடர்ஷிப்புக்கு வந்து நீங்கள் அந்த லீடருக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தீங்கன்னா தான் ஒரு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவர் வந்து கொஞ்சம் டெசிஷன்ஸை எடுத்து அவர் ஹீ கேன் பிளே ஹிஸ் ஓன் ஸ்ட்ரோக்ஸ். அங்கே மேலேருந்து வரக்கூடியதை மட்டுமே வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அது வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது வந்து இவர் மேனேஜராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அது வேற என்ன வகையில் ஆனால் பார்த்துக்கலாம். ஒரு தலைவர் ஒரு கட்சி வந்து என்ன பார்க்கும், அந்த தலைமையிட்டு இருந்து என்னுடைய கட்சியை அந்த பொறுப்பு உள்ள ஆள் வளர்த்துறாரா, அப்படி பார்க்கும்போது இந்த சமீப காலத்தில் அண்ணாமலையுடைய தலைமைக்கு கீழே இந்த பிஜேபிங்கிற கட்சி நல்லாவே தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா, அதோட கூட்டணி அமைக்கிறதுல கூட அதிமுகவுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியல. ஆனால் பிஜேபியினுடைய தலைமைக்கு கீழே அண்ணாமலை வந்து ஒரு செர்டைன் பார்ட்டிஸை வந்து உள்ளார கொண்டு வராரு. அதிமுக வந்து ஒரு 22% எடுக்கும்போது இவங்க 18.4% எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும்போது படிப்படியாகவே அந்த சீனியர்ஸ்க்கு வந்து ஒரு பயம் வருது. இதை வந்து எந்த இடத்துலையுமே வந்து நம்ம இந்த டைமில் அண்ணாமலையை விட்டோம்னா நம்மளால் வந்து திருப்பி நம்ம ஆக்குப்பை பண்ண முடியாது
அப்படிங்கிறனால தான் வந்து நிறைய அதுக்குள்ளார புகைச்சல்லாம் கடந்த ஒரு சில மாதங்களாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேலே குறை சொல்கிறது, அது குறை சொல்கிறவங்களை வந்து அவங்க கண்டிக்கிறது, அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு கட்சின்னு இருக்கும்போது இதெல்லாம் இருக்கும். அதுவும் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு தலைவர் வெளியிருந்து வந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக எல்லாமே டக்குன்னு உள்ளார வந்து அந்த பொசிஷன் கிடைச்சி ஒரு துரிதமாக வளர்த்தும் போது நேற்று வரைக்கும் அந்த ஒரு இலவ காத்த கிளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம இவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கிறோம், இவ்வளோ அடிப்படையில் இருந்து வேலை செய்கிறோம், நமக்கு வந்து பதவி இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறங்கிற ஒரு ஒரு புழுங்கல் உள்ள இருக்குது. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வெரி எவிடென்ட்டாகவே பட்டவர்த்தனமாகவே நமக்கு தெரியுது. இப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கிறதுல பார்க்கும்போது இதுல இன்னைக்கு வந்து அண்ணாமலை ரொம்ப அக்ரெசிவா இந்த பார்ட்டியை டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்கு இந்த அக்ரெசிவ்னஸ் இந்த 3 மாசத்துல இந்த மைலேஜை வந்து அவங்க விட்டுறக்கூடாது. ஒரு ஒரு லீடர்ஷிப்பை திருப்பி இங்க உள்ளார கொண்டு வரும்போது ராஜா அதுக்கு சளைச்ச ஆள் இல்லை. அவரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அக்ரெசிவா சில வந்து கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டா இருந்தா கூட எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருந்தா கூட ஒரு தைரியமா அவருடைய கருத்தை வந்து முன்வைச்சு போகக்கூடிய ஆளா தான் நம்ம அவரை பார்க்க முடியுது. அதனால இன்னைக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்த இந்த மொமெண்டத்தை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு வேற இருக்கக்கூடிய ஆளுங்க, இப்ப நீங்க முதல்ல சொன்ன மாதிரி சில ஆட்கள் எல்லாம் போடும்போது என்ன ஆகும்னா அவங்க மற்ற கட்சி கூட கொஞ்சம் இணக்கமா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப இந்த கட்சி துரிதமா வளர்த்துறதுக்கு இப்போ கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய மொமெண்டம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 3 மாசம் கழிச்சு அண்ணாமலை வந்து இதை டேக் ஓவர் பண்ணும்போது அவர் மறுபடியும் விட்ட இடத்துல இருந்தே தொடங்குற மாதிரி ஆயிடும். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு டார்ச்சை வந்து இன்னொருத்தர் கொடுத்து போயிருந்தாரு. இப்போ இன்னைக்கு ராஜா வந்து ஒரு டார்ச் பேரரா அவர் ஓடிட்டு வந்தது, இவர் அடுத்தது வாங்கிட்டு இந்த ரிலே ஓட்ட மாதிரி போய் வந்து ராஜா ஓட போறாரு. இப்போ அப்போ இந்த கமிட்டின்னு ஃபார்ம் பண்றது நீங்க எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க ஒரு இண்டிவிஜுவலா நீங்க யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. அப்ப ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா அவரை இந்நேரம் வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவரா மாத்திருப்பாங்க. அப்ப இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, அவருடைய ராஜாவை வந்து ஒரு கன்வீனரா போட்டு, ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு கட்சி வந்து அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில வளர்ந்திருந்தா கூட இதுக்கு விதை போட்டவர்கள் பல ஆளுகள்னு பார்க்கும்போது அதுல ராஜா அவர்களும் வந்து ஒரு முக்கியமான ஆள். அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், ராஜா ஆகட்டும், இலகணேஷன் ஆகட்டும், பல முன்னோடிகள் வந்து இதுக்கெல்லாம் விலை போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த பயிரை வந்து அண்ணாமலை வேகமா வளர்த்து வச்சிட்டு இருக்காரு. அப்ப அதனால அவங்க மற்ற பழைய லீடர்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் இவங்க நம்ம யாருமே ஜட்ஜ்மெண்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு கமிட்டி போடும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ளார நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற பிரச்சனை வரும். இந்த கமிட்டியில கூட பாருங்க, அவரு ராஜாவை தவிர மீது எல்லாமே ஸ்டேட் பார்ட்டியில இருக்கிற ஆளுங்க தான். 2 வைஸ் பிரசிடென்ட், 2 ஜெனரல் செக்ரட்டரி, ஒரு ட்ரெஷரர். அண்ணாமலை மட்டும் இதுல இல்ல. அப்ப இதுல கூட என்ன சொல்றாங்கன்னா இது பேருக்கான கமிட்டி இல்ல, அவங்க இதுல தெளிவா சொல்றாங்க, கோஆர்டினேஷன் கமிட்டி will hold discussion with the state core committee and will take any decisions about party activities. அப்ப பார்ட்டி சம்பந்தமான எந்த ஒரு முடிவையும் இந்த குழு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்றாங்க, இது எல்லாமே வந்து decided by the state president and convener of the coordination committee. அப்ப இந்த இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் 1 or 2 zones கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பணிகளை அவங்களுக்கு ஒதுக்கிட்டு அது வந்து அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அவர் ஆக்ஸ்போர்ட்ல இருந்தா கூட நீங்க சொல்றீங்க அந்த மொமெண்டம் கேரி ஓவர் பண்ணிட்டு போறதுக்கான ஒரு விஷயம்ன்றீங்க. நீங்க அதே மாதிரி பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ்ல டிசிஷன் எடுக்கலாம்னு சொல்றீங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வரும்போது மீண்டும் அவரை தலைவராக்க வேண்டாம்னு ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த குழுக்கு இருக்கு இல்ல. அதனால தான் அந்த 2வது பாயிண்ட்ல நீங்க அந்த சர்க்குலரை படிச்சீங்கன்னாவே தெரியும். Each member of the coordination committee will look after activities in 1 or 2 zones as to be decided by the state president and convener of the coordination committee. அப்ப இந்த எந்த இடத்துலயுமே இது அண்ணாமலைக்கு ஒரு மாற்றா இல்ல. அண்ணாமலைக்கு இந்த கமிட்டி வந்து இன் இஸ் ஆப்சன்ஸ். என்னுடைய ஆப்சன்ஸ்ல நான் நினைக்கிறது வந்து இல்ல நான் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆளுங்க யாரு அப்படிங்கறத வச்சுதான் டிசைடட் பை த ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ட் ஆல்சோ பை த கன்வீனர் ஆஃப் த கமிட்டி. சோ அப்ப அந்த ராஜாவுக்கு ஆகட்டும் சரி, அண்ணாமலைக்காகட்டும், அண்ணாமலையினுடைய கைடன்ஸ் பிரகாரம் தான் இந்த கமிட்டி இயங்குங்கறத ரொம்ப கிளியர் கட்டாவே கொடுத்திருக்காங்க. அப்ப இது எந்த சேஃபர் சைடா தான் அவர் வச்சிட்டு தான் 3 months அவர் வெளியில. ஆமா, ஏன்னா இவர்தான் வந்து நான் படிக்க போறனால எனக்கு 3 மாசம் இங்க இருக்கும்போது என்னுடைய ஆப்சன்ஸ்ல இந்த பார்ட்டியை கொண்டு போறதுக்கு வேற யாரோ ஒரு இன்சார்ஜ் நீங்க பண்ணுங்க இவர்தான் அப்பீல் பண்றாரு. கண்டிப்பா சார், தொடர்ந்து சென்ட்ரல் அவங்க கேக்குறாங்க, பிஜேபி மத்திக்கு கேக்கும்போது இவர்தான் அந்த ரெக்கமெண்டேஷனே முன்னாடி வைக்கிறாரு. நம்ம விரிவா பேசுவோம். திரு ராகவன் சார், இந்த ஒருங்கிணைப்பு குழு பற்றி உங்களுடைய முதல் சுற்று பார்வை சொல்லுங்க. அதாவது தமிழகத்தில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை 3 மாத காலம் அரசியல் வேட்படிப்புக்காக லண்டனுக்கு பயணமாகியிருந்தார். அவர் வெளிநாடு பயணம் செல்லும் நேரத்தில் இடைக்கால ஏற்பாடாக கட்சியின் மேலிடம் ஒரு குழுவை அறிவித்துள்ளது. அந்த குழுவில் வந்து
முன்னாள் அதாவது கட்சியின் மூத்த தலைவரும் RSS பிரமுகருமான ராஜா தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்ப அண்ணாமலை வந்து லண்டன் படிக்க போனார், அவருக்கு மேல ஒரு தலைவரை போடுவாங்க. அதற்கப்புறம் ஒரு இடைக்கால தலைவரை போட்டாக்க அவர் திரும்பி வரும்போது பழைய தலைவரை தொடர்வார், அந்த இடைக்கால தலைவரை தொடர்வார், அண்ணாமலை இருக்க மாட்டார் என்று எதிர்கட்சிகள் பலவும் எதிர்பார்த்திருந்த இந்த நேரத்துல பாஜகவின் தேசிய குழு நல்லா திட்டமிட்டு ஆராய்ந்து ஒரு அருமையான ஏற்பாட்டை தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்தே போனேன்னு ஆக்ஷன் எடுக்கல. இது ஒரு நல்ல முடிவு தான். இதுக்கு காரணம் என்னன்னா, ராஜாவுக்கு வந்து அவர் வந்து அத்வானி வாஜ்பாய் காலத்துல இருந்தே ஒரு பிஜேபியில் இருக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு RSS தான் தனது பயணத்தை தொடங்கினார். அதனால RSS அமைப்பிலும் சரி கட்சியும் சரி ஓரளவு அனுபவம் வாய்ந்தவர். அதுக்கு மேல இன்னும் என்ன சொல்லணும்னா, அண்ணாமலை வந்து திராவிட கட்சிகளை கடுமையாக விமர்சித்து தனக்கென ஒரு பாணியை வைத்துக் கொண்டு செயல்பட்டார். அதே போல ராஜாவும் எதிர்கட்சியை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர். அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியான திமுக இருந்தாலும் சரி, அவர் கடுமையாக விமர்சிக்க தயங்க மாட்டார். அதே நேரத்துல அவர் வந்து பாஜக இருக்கிற உட்கட்சி பூசலையோ அல்லது சச்சரவுகளையோ அவர் வெளியில சொன்னதே கிடையாது. ஏன்னா வெளியில அதை பத்தி பேசி அதற்கு தீர்வு வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியமே இல்லை. பாஜக ஒரு உட்கட்சி பூசல் இருக்குன்னா அதை கட்சி மேலிடம் தான் தீர்த்து வைக்கணும். அதனால அவர் எதா இருந்தாலும் நேரம் மேலிடத்துல பேசுவார் தவிர வெளிப்படையா பேச மாட்டார். மூன்றாவது காரணம், இங்க ஏற்கனவே இந்த தலைவர்கள் அண்ணாமலையின் கீழ் பணியாற்றிய தலைவர்களைத்தான் இந்த ஒருங்கிணைப்பு குழுல போட்டிருக்காங்க. அந்த ஒருங்கிணைப்பு குழுல போட்டதுல வந்து எல்லாருமே மாநில தலைவராக தான் இருக்காங்க. அவங்கள வழிகாட்டி நன்றாக கொண்டு செல்வதற்கு ஒரு தலைவர் வேண்டும். அதற்காக தான் ராஜாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி சரி. சில பேர் சொல்லலாம், ஓகே, தமிழிசைக்கு ஏமாற்றமா, வானதிக்கு ஏமாற்றமான்னு. இல்ல, சரி, தமிழிசை புறக்கணிக்கப்பட்டிருப்பது சரியான நடவடிக்கை தான் மேலிடம் எடுத்திருக்கு. சார் கொஞ்சம் இணைப்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். ஓகே, சவுண்ட் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. நான் மறுபடியும் வரேன். ராமன் சார் கேட்குது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் மறுபடியும் வரேன் சார் உங்ககிட்ட வரேன். சவுண்ட் நல்லா கேட்குது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ராமன் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை சொல்லுங்கள். RSSல ஒரு பாடல் வரி இருக்கும், பாட்டோடைய துவங்குறீங்க. சங்க சக்தியை நான் வளர்ப்பேன் என முன் வருவோர் வேண்டும், மாபெரும் தியாகிகள் படை வேண்டும். ராஜா அவர்கள் சரியான நேரத்தில் இன்றைக்கி மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பராக போட்டிருக்காங்கன்னா, ராஜா அவர்கள் 1984 ஹிந்துமணி இயக்கத்தை ஆரம்பித்த தானிங்க நாடார், அதனுடைய தலைவராக வந்த ராமகோபால்ஜி, அவங்களுடைய தரவரிசையில் பயின்றவர். RSS இயக்கத்தின்பால் அவர் வந்து இந்தியாவுடைய சித்தாந்தம், வெளிநாட்டினுடைய சித்தாந்தம், மத ரீதியாக கொள்கை ரீதியாக பல வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு வாழும் வீர சவார்கராக தான் நம்ம அந்த ராஜாவை பார்க்க முடியும். காரணம் என்றால் ராஜாவுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கன்னியாகுமரியிலேருந்து சென்னையில் வரைக்கும் தமிழ்நாட்டில் மூலை முடுக்குகளில் எந்த இடத்துல எந்தெந்த அமைப்பு இருக்குது, எந்தெந்த கோயில் இருக்குது, திராவிட கட்சிகள் எப்படிலாம் இந்த மக்களை ஏமாற்றினா இல்லை எல்லா மேட்டரும் அத்துப்படி அண்ணாமலைக்கு நிகராக. அதாவது அவங்க கரெக்டான டெல்லி வந்து இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 3 மாத விடுப்பில் அவங்க போகிறாங்க. 14 ஆண்டு காலம் ராமருடைய பதாகையை வைத்து பரதன் எப்படி ஆட்சி அமைத்தாரோ அதே போல் 3 மாதத்திற்காக அண்ணாமலை எப்படி அந்த கட்சியை வீறுகொண்டு எழுந்து வைத்து சென்றாரோ அதற்கு நிகராக அதைவிட 10 படி மேல் ஏறி தமிழ்நாட்டினுடைய இந்துத்துவ நிலைப்பாடும் தமிழ்நாட்டினுடைய தேச சிந்தனையும் அந்த நிலைப்பாடை கட்டமைத்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் RSS இயக்கம் ஒரு கட்டமைப்பானது. அவர்களுடைய ஆலோசனை பேர் தான் இன்று ராஜா போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, அதனுடைய கமிட்டியில் பாருங்கள், சக்கரவர்த்தி அவர்கள், ராமசீனிவாசன், பேராசிரியர் ராமசீனிவாசன், சேகர், கனகசபாவதி, முருகானந்தம் போன்றவர்களெல்லாம் RSSின் பயிற்சி பாசைகள் பயின்ற மாணவர்கள். அந்த அடிப்பில் ராமசீனிவாசன் அவர்களை இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய ஆன்மீகத்தினுடைய மையமாக தான் அவர் ஒரு நட்சத்திரமாக திகழ்கிறார். அந்த நேரத்தில் இன்றைக்கு உள்ள திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாட்டிற்கு சரியான நேரத்தில்
இந்த கட்சி தோய்ந்து விடக்கூடாது என்றதுக்காக தான் ஹெச் ராஜா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ ஹெச் ராஜா அவர்கள் 2014 இன்னைக்கு வரையும் பிஜேபி வெற்றிகரமாக 3வது வாட்டி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. சார் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, வானதி சீனிவாசன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லாம் வந்து ஒருவேளை இதில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் மற்ற கட்சிகள், அதாவது திராவிட கட்சிகள் கொஞ்சம் இணக்கமான போக்குடையவர்கள் அப்படின்னு கிடையாது. இல்லை அப்படின்னு கிடையாது. அமித்ஷா அவர்கள் எந்த நேரத்தில் எந்த மாநிலத்தில் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு தெரியும். இப்போ ஹெச் ராஜா அவர்கள் மேலிடத்தில் சென்று, ஐயா எனக்கு ஆளுநர் பதவி கொடுங்க, ஐயா நான் பதவியே இல்லாமல் கஷ்டப்படுறேன், என்னை யாரும் மதிக்கல, நான் எது போல கஷ்டப்படுறேன் என்று ஒருபோதும் எங்கேயும் எந்த இடத்திலும் பத்திரிகை சந்திப்பில் அவர் மனம் கொண்டாமல் நடந்துள்ளார். உள்கட்சியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வெளிப்படையாக காட்ட மாட்டார். உள்கட்சியுடைய, அதாவது ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டு மட்டும் இல்லை, அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அண்ணாமலையை வந்து சிறிய வயது, இப்போ தான் ஒரு கட்சிக்கு வந்தார், மாநிலத்தில் போட்டிருக்காங்க. அப்போ அனுபவம் என்ற நிலைப்பாடு வரும்போது ஹெச் ராஜா ஒரு சீனியர். அப்போ அவருடைய மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னடா நேற்று வந்தவங்களும் கட்சியை பற்றி கொடுத்தா நமக்கு இல்லையான்னு ஒருபோதும் அவர் அந்த எண்ணத்தில் அவர் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தலைமை யாரைப்பட தான் ஏற்க தயார். ஆகவே அறிவாலயத்தை போல் வந்து கலைஞர் முதலமைச்சர், மகன் முதலமைச்சர், அடுத்து வரக்கூடிய ஒரு முதலமைச்சர், ஒரு குடும்பத்தினுடைய வாரிசு அரசியல் பாஜக ஒருபோதும் இல்லை. ஆர்எஸ்எஸ் இயக்கம் யாரை சுட்டி காட்டுகின்றதோ அவர்கள்தான் தலைவராகவும் அவர்தான் பிரதமராகவும் அவர்தான் அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகத்தில் வருவார்கள் என்பதை ஹெச் ராஜாவுடைய நிலைப்பாடு ஒரு சாதனை தான். ஆனால் ஹெச் ராஜா வந்து இன்னைக்கு இத்தனையோ பேர் இன்னைக்கு பதவியில் இல்லை, எந்த இதிலுமே இல்லையே, யார்கிட்ட போய் கேட்கலையே. ஆனால் சிலர் பதவியில் இருந்து கொண்டு பதவியை துறந்தவுடன் ஐயோ பதவி போச்சு என்று அந்த, அதாவது நரம்பு தளர்ச்சியில் பேசுவாங்க சிலவங்க, தெரியுமா? அதாவது எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெப்பராலம் வேவலாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னையா இவ்வளோ படப்படக்கிறா, ஏன் பட தண்ணியை குடின்னு சொல்லுவாங்க. அண்ணன் தண்ணி குடிச்சிருக்காரு வேற, தண்ணி குடியான்னு தண்ணியை குடின்னு சொல்லுவாங்க. அது பதட்டம், ஒரு பதவி, அதாவது எவ்வளவோ பதவிகள் யார் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் 50க்கும் மேற்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஆளுநர் பதவி கொடுத்தாங்க. எல்லோரும் பதவியை அந்த பீரியட் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போனாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இந்தியாவில் எந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை, அண்ணன் கூட ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, அவருக்கு கூட அவங்க வந்துடுவாங்க. இங்கே வந்து கோஷ்டி பூசலுக்கு வேலையே கிடையாது. கோஷ்டி பூசல் என்ற எண்ணமும் பதவி என்ற வெறியும் பிடித்தவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். ஏன்னா மூக்குண்டா தும்மல் இருக்க தான் செய்யும். அதாவது மனிதனுக்கு பிரச்சனை இல்லை, கோயிலுக்கு எது அர்ச்சனை. இந்த ராஜ் தொலைக்காட்சியில் நீங்கள் வானதி சீனிவாசன் அவர்களையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மென்ஷன் பண்ணி காட்ட அவசியம் கிடையாது. காரணம் இது கட்சி எடுக்கிற முடிவு. இல்லை இப்போ இந்த பேச்சு எதனால் வருதுன்னா, காங்கிரஸ் போன்று பாரதிய ஜனதாவிலும் ஒரு சில ஆண்டுகளாக சில மாதங்களாக இந்த உட்கட்சி பூசல் என்று ஒன்று இன்று இருந்து வருகிறது. பாஜகவில் கமலாலயத்தில் என்ன உள்கட்சி பூசல் இருந்தாலும் சத்தியமூர்த்தி பவனில் சட்டை கிழித்து கொண்டு யாரும் செல்லவில்லை. சத்தியமூர்த்தி பண்ணால் அது சட்டை கிழிப்பு கட்சி. அதனால அந்த மாதிரிலாம் கிடையாது பாஜகவில். இங்கு பாஜகவில் ஒருமித்த கருத்துடையவர்கள், ஆர்எஸ்எஸ் பயின்றவர்கள். அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாம்னு சொல்லி ஒரு தலைவர்கள் வெளியில சில பேர் பேட்டி கொடுத்தாங்க. அதிமுகவுடன் கூட்டணி என்பது டெல்லி பாஜக விரும்பியது, தமிழக பாஜக விரும்பியது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி செல்ல வேண்டாம் என்று அறிவாலயத்தில் கொடுத்த அசைன்மெண்ட் அது. ஆகவே அதற்குள் நம்ம போக வேண்டாம். இந்த நிலைப்பாடு என்பது அதிமுக வந்து நிச்சயமாக இந்த தேர்தல், எம்பி தேர்தல் நீங்க போகாதீங்க, சட்டமன்றத்தில் ஒரு சீனா போடுங்க இன்னும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. அதுக்குள்ள போனாங்களா? இல்ல அது சரி, ஏன் போனாங்க போலன்றது இல்லை சார். இப்போ இவங்க ஒரு தலைமை எடுத்த முடிவுன்னா ஏன் வெளியில் அவங்க அதிருப்தி தெரிவிக்கிறாங்க சில தலைவர்கள், இவங்க சேர்ந்துருக்கலாம், சேர்ந்தா இவ்வளோ சீட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்போ அந்த உட்கட்சி பூசல்ன்றது கொஞ்சம் வெளிப்படுது இல்லையா? அது ஓகே சார். அதாவது தலைவர் போஸ்ட் என்பது டெல்லி முடிவெடுக்கணும். ஹெச் ராஜாவை பொறுத்த வரைக்கும் கரெக்டான நேரத்தில் பாஜக தலைமை செலக்ட் செய்துள்ளது. இப்போ வந்து வானதி சீனிவாசன் அவர்களும் அகில இந்தியா பாஜக மல்லினி தலைவி, எவ்வளோ பெரிய பதவி சார். ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆரம்பத்தில் எப்படி வந்தாங்க? பிஜேபியினுடைய மருத்துவமனை தலைவராக வந்தாங்க ஆரம்பத்தில். அதன் பிறகு பாஜக தலைவர் ஆனாங்க. அதன் பிறகு 2 மாதத்து ஆளுநர் ஆனாங்க. அதன் பிறகு தென் சென்னை மாவட்டத்தில் அவங்க எம்பி எலெக்ஷன் நின்னாங்க. இதற்கு மேலே என்ன உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள். அதாவது எதிர்பார்ப்பு என்பது ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்க வேண்டியது, ஆசைக்கு ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும். இப்போது இந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் இருக்கார். இன்றைக்கி சமகாலத்தில் ஹெச் ராஜா அவர்கள் எப்படி பயணித்தாரோ அதே போல் இந்துத்துவனுடைய சிந்தனைகளையும் சித்தாந்தம் இன்றும் வரையும் மக்கள் தொட்டில் பட்டி தொட்டெல்லாம் பரப்பியிருக்கிறாங்க. அண்ணன் ராமசேகர் வந்து அந்த இயக்கத்துக்காக தன் குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு என்பது எங்களுக்கு தெரியும். என்னுடைய தந்தையார் கூட இந்து மணி இயக்கத்தை ஆரம்பத்தில் எங்களோட தந்தையாரும் வருவார். தானிக நாடார், ராமகோபால்ஜி, இப்போ இருக்கிற எம்எல்ஏ எம்ஆர் காந்தி, என்னோட தந்தையார் ஏஆர் வெளிப்படையா இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோம். அதுக்காக எங்களுக்கு பதவி கொடுங்க, நாங்கள் எங்கே கேட்க போனால் கேட்டால் அது எங்களுக்கு ஒரு அவமானம் சார். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஷ்டி பூசல் எங்கில்லை சார். இந்த பிஜேபியை பொறுத்தவரையிலும் சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவு எடுத்துள்ளார்கள். ஆகவே ஹெச் ராஜா அண்ணாமலை இன்றைக்கு 3 மாதம் விடுப்பு சென்றுள்ள காரணத்தினால் அவரை சரியான தேர்வு வச்சது ஹெச் ராஜா. கோஷ்டி பூசல் என்பதே இல்லை. தொடர்ந்து பேசலாம் சார். திரு ராகவன் சார்,
அதாவது சார் சொன்ன மாதிரி அந்த மொமெண்டம் வந்து கேரி பண்ணி கொண்டு போவாங்களா சார் இந்த ஒருங்கிணைப்பு குழு? கண்டிப்பாக. அதாவது இப்ப நந்தகுமார் சார் சொன்ன மாதிரி ஒரு கட்சியை வந்து ஒரு பிஜேபிங்க தமிழ்நாட்டுல இல்லவே இல்லைன்னு ஒரு காலம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து கொடிக்கம்பம் நடுறாங்க, போஸ்ட் ஓட்டுறாங்க, அதை தவிர எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அவற்றுள்ள மீறி கட்சியை வந்து வேகமாக வளர்வதற்கு அண்ணாமலை முக்கிய பங்காற்றிருக்காரு. இதை யாரும் மறுக்க முடியாது. அவருக்கு வேகமாக வளர்த்திருக்கார். உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல நடந்த மக்களவை தேர்தலில் கூட பாஜக வந்து தோல்வியை தான் தெரிஞ்சுன்னா கூட அதோட வாக்கு சதவீதம் அதிகரிச்சு. அப்ப கட்சி வளர்ந்துருக்கிறதா தான் அதை வந்து கருதலாம். அப்படி வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்க ஒரு கட்சி தொய்வடைஞ்சிடாம தடுக்க வேண்டுமானால் அதற்கு தகுந்த ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கையை வைத்திருப்பார். அந்த கோரிக்கையை ஏற்று கட்சி மேலிடம் ஒரு ஆய்வு செய்து சரியான ஒரு நபரை, அதாவது எச் ராஜாவை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறது. இதுல எந்த தவறு இல்லை. அவர் வந்து இந்த 3 மாச காலத்துக்கு கட்சியை சரியானபடி வழிநடத்தி சொல்லுவார். கட்சிக்கு வந்து எந்த கெட்ட பேரும் வராதபடி தான் அவர் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து அவருக்கு நல்ல அனுபவம் இருக்காது. அதனால சரியான வழியில தான் போவார். இப்ப நான் சொன்னபடி இப்ப தமிழிசை வந்து ஏன் புறக்கணிப்புன்னா, இது வந்து முதல்ல கட்சிக்கு தலைமையை யாரும் இப்ப தேர்ந்தெடுக்கிற ஒரு முடிவை அவங்க எடுக்கல. ஒரு இடைக்கால ஏற்பாடு தான் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இடைக்கால ஏற்பாடுல கூட தமிழிசை வந்து ஏற்கனவே மாநில தலைவராக இருந்தாரு, அவர் தலைமையில கூட இந்த குழுவை போட்டிருக்கலாமே, இதோட விமர்சனம் வரும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னாக்க தமிழிசை வந்து கட்சியிலேயே ஒரு சலசலப்பை ஈடுபடுது. இந்த மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் 20-25 இடங்களை பெற்றிருக்கலாம்னு ஒரு விமர்சனத்தை வச்சார். அது வந்து தேவையில்லாத விமர்சனம் இல்லை. ரெண்டாவது, இன்னும் ஒருபடி மேல போய் அண்ணாமலையோட தலைமையின் கீழ் கட்சியில் குற்றவாளிகளும் கிரிமினல்களும் அதிகரித்து விட்டார்கள் என்று பேசிவிட்டார். இது மாதிரிலாம் வந்து, அதாவது ஒரு மாநில தலைவராக இருந்தவர் வந்து இந்த மாதிரி பேசுறதுலாம் அழகல்ல. அப்படி பேசினவருக்கு வந்து, ஏன்னா அவர் அப்படி பேசியது கூட தெலுங்கானாவில் நடந்த ஒரு விழாவின் போது மாண்புமிகு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழிசை கூப்பிட்டு கண்டித்தார். இவ்வளவு நடந்திருக்க அவருக்கு எப்படி திரும்ப அந்த பொறுப்பை கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அந்த 3 மாச காலத்துக்கு யார் சரியாக வழி நடத்தி செல்வார்களோ அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. சரியான முடிவை தான் அவங்க எடுத்திருக்காங்க. சரியான முடிவா இருந்தாலும் கூட மக்கள் மத்தியிலையும் அல்லது அரசியல் நோக்கர்கள் மத்தியிலும் இது விமர்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தமிழிசை அவர்கள், வானதி அவர்கள் வந்து இதுல புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் அவங்க பார்க்கப்படுது. இல்ல, இது புறக்கணிக்கப்படல அப்படின்னு நான் சொல்றேங்க. இப்ப ஒரு கட்சி வந்து ஒரு தலைமையை மாற்றணும்னு நினைச்சாக்க ஒண்ணு தேர்தலுக்கு சற்று முன்னாடி பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா தேர்தல் முடிஞ்சு பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் கட்சியோட பலம் பலவீனம் இதெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. சரி, அப்படி பண்ணி அதுக்கு தேவை ஏற்பட்டாதான் அந்த கட்சி அந்த தலைமையை மாற்றுவாங்க. சோ இப்ப தலைமையை மாற்றுற பிரச்சனையா இருந்தா கூட வானதி அவங்களும் வந்து ஒரு இளம் தலைவர் தான், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் பரவலாக விமர்சனங்கள் எழலாம். ஆனால் இப்ப அது இல்லை, இடைக்கால ஏற்பாடு தான். சரி சார், சரி சார். இப்போ சோமராஜசேகர் சார், இப்போ சார் சொன்னாங்க மொமெண்டம் வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுக்கு ராகவன் சார் சொன்ன மாதிரி வேற ஒருத்தரை நியமிப்பாங்க, அவரே தொடர்பார், அண்ணாமலை இருக்க மாட்டார். அண்ணாமலை அவர்களுடைய தலைமையை கண்டு உண்மையிலே எதிர்க்கட்சிகளே பயப்படுதா? அந்த மாதிரியான தோற்றம் இருக்கா சார்? தமிழ்நாட்டில் வந்து இதுவரை பார்க்காத ஒரு வீரமும் விவேகமும் மிகுந்த தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் சமீபத்து காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஷார்ட் டைமில் ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறார். அதனால முன்னாடி இந்த தலைவர் கொடுக்கல நம்ம சொல்ல வரல, ஆனால் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் திகழ்கிறார். ரெண்டாவது, நீங்கள் முதல்ல கேட்டது மாதிரி இதில் கோஷ்டி பூசல் இருக்குதான்னு கேட்டால் உண்மையிலே கிடையாது. ஏன்னு சொன்னால் பாஜக அல்லது பல இந்து அமைப்புகள் எல்லா வழித்தோன்றர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய முதல் கோட்பாடே முக்கிய சிக்ஷக்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு 6 வயசு அவர் இருந்தால் கூட சங்கம் அவரை முக்கிய சிக்ஷக்னு சொல்லிட்டா 60 வயசு முதிர்ந்தவராக இருந்தால் கூட அவருடைய கட்டளையின் கீழ் தான் அந்த அமைப்பு அந்த ரிங்கு அங்கே செயல்படும். இதுதான் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டமைப்பு.
அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் புதிதாக வந்து துணைத் தலைவர் தலைவராகி இன்றைக்கு ஒரு சிறந்த முறையில் கட்சியை கொண்டு கட்சியில் நல்லா போயிருக்காருன்னா வளர்ந்தாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க வேகமாக கட்சியை வளர்த்தாங்க தான் கிட்டத்தட்ட எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் வந்து குறைந்தபட்சம் அவராது ஜெயிச்சிருந்தா ஒரு அளவுக்கான ஒரு அது உறுதிப்படுத்துற மாதிரி இருந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் இது இப்போ வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் மட்டுமாவது ஃபர்ஸ்ட் முதல்ல அவர் ஜெயிச்சாரு. அதை வந்து ஒரு நிரூபிக்கிறதுக்கு ஒரு கட்சி பலம் வாய்ந்தது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு. ஸோ குறைந்தபட்சம் தலைவராது வெற்றி பெற்றிருந்தா அந்த கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் செங்கோட்டையை அந்த கோட்டையில் வந்து காவி கொடி பறப்பதற்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஏற்கனவே நாங்கள் அதை செய்முறை காட்டியிருக்கோம். 2 எம்பியை வச்சு உள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ளே போன கட்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக ஒரு பெரிய ஆளும் கட்சியாக அசுர பலத்தோடு இன்றைக்கி நம்ம ஆட்சி செஞ்சுட்ருக்கிறோம். இது வந்து பாஜகவினுடைய உழைப்பு. அதே போன்ற ஒரு காலம் தமிழகத்தில் அமையும். அதை அண்ணாமலை அவர்களை வந்து நிறைவேற்றுவார். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன முரண்பாடு இதெல்லாமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி பிஜேபியினுடைய வலிமை என்னன்னு சொன்னீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு அமைப்பு தொடங்கி மோடி அவர்களை ஆதரிப்பார்கள். இன்றைக்கு அண்ணாமலை ஏற்றுக்கொண்டார்கள், எச் ராஜா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் யாருமே வெளியே போகலை. இன்றைக்கி பல அமைப்புகளை சொல்ல முடியும். அண்ணன் அர்ஜுன் சம்பத் தொடங்கி ராம ரவிக்குமார் தொடங்கி அல்லது எங்களை போன்ற பல அமைப்புகள் இருந்தாலும் கூட எங்களுடைய ஒரே நேர்கோடியினுடைய பயணம் தேசம் வலிமையாக இருக்கணும், மோடி அவர்கள் வலிமையாக இந்த நாட்டை வழிநடத்தணும். இப்போதைய சூழ்நிலையை திரு அண்ணாமலை அவர்கள் ஆதரிக்கணும். வேறு எந்த மாற்று கருத்தும் இங்கே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு பாஜக இயங்கிக்கிட்டு இருக்கு. பல பேர் வெளியே சொல்லலாம் இந்த அமைப்புகளை வந்து பிஜேபி புறந்தள்ளுது, இந்த அமைப்புகளை ஏற்றுக்குதுன்னு சொன்னால் எப்படி புறந்தள்ளினாலும் கூட எங்களுடைய சித்தாந்தம் எங்களுடைய கடமை என்று ஒன்று வரும்பொழுது இந்த தேசம் வலிமையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட தமிழ்நாடு எல்லாருக்குமே காவி கொடி தான் பிரதானமாகுது. அதில் சின்னங்கள் வேறுபடலாம். அப்படித்தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல அமைப்புகள் இருந்தாலும் கூட ஒரே சிந்தனை பாரதம் வல்லரசாகணும், மோடி அவர்கள் வலிமையான இந்தியாவை உருவாக்குவார் என்ற நம்பிக்கை தமிழகத்தில் பாஜகவினுடைய ஆட்சி அமையும் பொழுது எனக்குலாம் பதவி ஆசையோ எம்எல்ஏ ஆகணும் அல்லது திராவிட கட்சிகள் போல குளம் கான்ட்ராக்டர் ரோடு அப்படிலாம் கிடையாது. இந்த தேசம் ஒரு ஊழலற்ற ஒரு புனிதமான தமிழகத்தில் உருவாக்கணும் சொன்னா பிஜேபி ஆட்சிக்கு வரணும் தான் அத்தனை பேர் வேலை செய்யறாங்க. இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரோட சிந்தனையும் ஒண்ணுதான். குழுவுக்கு வெளியில் இருக்கிறவங்களோட உழைப்பு. அண்ணாமலை அவர்கள் வரும்பொழுதே ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியினருடைய ஆதிக்கத்தை வந்து குலைக்கணும்னு சொல்லி அது சார்ந்த ஒரு சிலர் மேலான நடவடிக்கைகள், வேறு சில ஆபரேஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இது வந்து எப்படி தமிழ்நாடு ஆன்மீக பூமியாக இருந்ததை வந்து திராவிட கட்சிகள் பொய் சொல்லி மாய வலை பின்னி இன்னைக்கு வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் ஜெயிக்க முடியுதுன்னு சொன்னா மக்களை மூளைச்சலவை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்படித்தான் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. பாஜக என்றால் இது பிராமணர்கள் சார்ந்த கட்சி, இது பிராமணர்கள் மட்டுமே உள்ள கட்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணன் எச் ராஜா அவர்கள் அது சமூகத்தை சார்ந்தவர் தானே. இதுவரைக்கும் அண்ணாமலை பற்றியோ அல்லது அண்ணாமலை எச் ராஜா அண்ணனை பற்றி எதுவுமே பேசலையோ. யார் தவறு செய்தாலும் அங்கே ஒன்று தான். அதில் வந்து ஜாதி சாயம் பூசி பார்க்கறது பிஜேபியோட வேலை இல்லை. திராவிட கட்சியில் வேணால் செய்யலாம். 2 திராவிட கட்சிகளுக்குமே ஜாதி பிரச்சனையோ அல்லது ஜாதி சாயம் பூசுறதுலையோ ஒருவருக்கு ஒருவர் சலைச்சவங்க கிடையாது. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த வழிகாட்டுதல் இருக்கிற வரைக்கும் இங்கே சாதி என்ற பேருக்கு இடமே கிடையாது. இதை நாங்கள் கண்கூட பார்த்ததுனால சொல்கிறோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு ஒரு மாற்றம். ஏற்கனவே முருகன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது, எல் முருகன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது வேல் யாத்திரையினர் ஸ்டாலின் அவர்களும் வேலை எடுத்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போது அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு முருகன் மாநாடு நடத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது கடவுளே இல்லை என்று அவர் சொன்ன மாதிரியான கட்சியானது இப்படி ஒரு நிர்பந்தத்தை தள்ளப்பட்டது அண்ணாமலை அவர்களுடைய ஒரு தலைமையின் வெற்றியாக பார்க்கலாமா, அல்லது அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதுக்கு முன்னாடி சோமு சார் ஒரு வார்த்தை சொன்னார், சாதிய பிரச்சனையே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சமீபமாக இந்த மத்திய தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தனியார் டிவிக்கு தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு வந்து மோடி பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் வந்து அண்ணாமலை ஒரு நல்ல சாதிய பின்புலத்திலிருந்து வந்தாருன்னு ஒரு மோடி ஒரு பிரதம மந்திரியாக இருக்கிறவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அப்போ நீங்கள் சாதி இல்லைங்கிறீங்களே, அப்போ நீங்கள் அண்ணாமலை வரும்போது நீங்கள் ஒரு சாதி பின்புலத்தில் இருக்குங்கிற அந்த வார்த்தை எதுக்காக மோடி பயன்படுத்துகிறாரு? அப்போ எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து ஒரு சாதியை அடிப்படையாக வச்சு மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணுங்கிறதுல பிஜேபியும் அதுக்கு விதிவிலக்கு இல்லைங்கிறது தான் நமக்கு புலப்படுது. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த ஹிந்து ஓட் கன்சாலிடேஷன் நம்ம பார்த்தோம். ஏன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதாவினுடைய பாலிடிக்ஸ் என்னென்னா ஹிந்து கன்சாலிடேஷன். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய ஒரு திராவிட கட்சிகளினுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் 16%, 18% இருக்கக்கூடிய மைனாரிட்டியை நீங்கள் அப்பீஸ் பண்ணி அந்த ஒரு 16-18% ஓட்டை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது மீதி 80-82% இருக்கக்கூடிய மெஜாரிட்டியை நாங்கள் ஏன் அப்பீஸ் பண்ணக்கூடாது? அப்போ இது வந்து நான் 2 கட்சிகளுக்குமே நான் வித்தியாசம் பார்க்கல. நீங்கள் வந்து ஹிந்து கன்சாலிடேஷன் மெஜாரிட்டி கன்சாலிடேஷன் பண்ணுறீங்க,
இன்னொரு சைடுல வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாக்குறீங்க. ரெண்டுமே தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ இங்க யாரும் வந்து இங்க இந்து கன்சாலிடேஷன் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு திராவிட கட்சிகளுக்கு இங்க தார்மீக உரிமை இல்ல வந்து இங்க மைனாரிட்டி கன்சாலிடேஷன் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு பிஜேபிக்கும் தார்மீக உரிமை இல்ல. அப்ப என்னன்னா இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே அண்ணா குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், அடிச்சவனுக்கு ஆறுதல் சொல்லலாம், அடிப்பட்டவனுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது அடிச்சவனுக்கு ஆதரவா பிஜேபி நிக்கிறதுல என்ன தப்பு? பெரும்பான்மையான இந்துக்கள் அடிப்படும் பொழுதுதான் பிஜேபி போய் நிக்குது. பிஜேபி ஓட் கன்சல்டேஷனுக்காக இந்துத்துவ கையில எடுக்கல. ஏற்பாடற்ற சமுதாயமாக இந்து சமுதாயம் இருக்கு, கோவில் இடிக்கிறாங்க, மத பிரச்சனை கொண்டு வராங்க, எந்த ஒரு விழாவும் நடத்த முடியலன்னு சொல்லும் பொழுது இந்துக்களுக்கு வக்காலத்து வாங்குவதற்கு தான் பிஜேபி வருதே தவிர அவங்களுக்கு ஓட் கன்சல்டேட் பண்ண வரல. அப்படி இப்போ அண்ணன் சொன்ன அதே வழியில வர சிறுபான்மை சமுதாயத்தை அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்றாரு இல்லையா, அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு யார் நிக்கிறாங்கன்னு பிஜேபி வருது, ஆட்டோமேட்டிக்கா அது வருது. இல்ல நான் சொல்ல வருது இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் மதத்தையும் சாதியும் எந்த கட்சியும் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லைங்கிறதா என்னுடைய வாதம். அப்ப இதுல வந்து பிஜேபி வந்து நாங்க முற்றிலும் மதத்தையும் சாதியும் வச்சுட்டு நாங்க மனிதர்களை மனிதராக பாக்குறோங்கிறதும் இல்ல. அதே மாதிரி மற்ற கட்சிகளும் வந்து நாங்க வந்து இந்துவை நாங்க எதிர்க்கறனால நாங்க சாதி மதம் பார்க்கறதும் இல்ல. நான் சொல்றது ரெண்டு பக்கமே ரெண்டு பக்கமே தவறுகள் இருக்கு. இதை வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஏன்னா பிரதானமா வெளிப்படுற இடத்துல வந்து ஒரு அபத்தமான பேச்சுக்கள் எல்லாம் தவிர்க்கணும். இப்ப இன்னைக்கு வந்து வேற யாரோ பேசினா பரவாயில்ல, ஒரு மோடி வந்து இன்னைக்கு இவர் சொன்னார் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும், இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிராண்டை விட மோடி பிராண்ட் இன்னைக்கு பெருசா இருக்கு. ஒரு பிஜேபியினுடைய பிராண்டை விட இன்னைக்கு வந்து மோடியினுடைய பிராண்ட் பெருசா இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் மோடிங்கிறதே கொஞ்சம் உள்ளார கொஞ்சம் புகஞ்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அப்பேற்பட்ட மோடி வந்து அண்ணாமலை வந்து ஒரு நல்ல சாதிய பின்புலத்துல இருந்து வராருன்னு சொல்றத எந்த விதத்திலும் என்னால தனிப்பட்ட முறையில ஏத்துக்க முடியாது. அப்ப நீங்க நல்ல சாதிய பின்புலத்துல இருந்து வராருன்னு என்ன அர்த்தம்? மத்த சாதி எல்லாம் பின்புலம் அர்த்தமா? அப்ப நீங்க வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது இல்ல. என்ன சொல்றாரு மோடி அவர்கள் இதை பயன்படுத்த வேண்டியது என்ன தவறு இருக்கு? தவறுதான் அது. நீங்க நல்ல சாதிய பின்புலத்துல இருந்து வராருன்னா அப்ப நீங்க மன்னாமலை ஐபிஎஸ் பார்க்கல, ஒரு இளைஞனா பார்க்கல, ஒரு தகுதிமிக்க தலைவனா பார்க்கல, ஒரு ஜாதியினுடைய அடையாளமா தான் நீங்க பாக்குறீங்களா அண்ணாமலை? அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்பவும் பார்க்கல. பின்புலத்தோடு இருக்கிறாருன்னு சொல்றது வந்து நீங்க பாசிட்டிவா அது வந்து சாதியை முன்னெடுத்து பாசிட்டிவா எடுப்பாங்க. என்ன மாதிரி சாதி எதிர்ப்பாளர்கள் அதை நெகட்டிவா தான் பார்ப்பாங்க. அப்ப நீங்க அந்த கண்ணாடி கைட்டு தான் சார் பார்க்கணும். நீங்க மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தா இதெல்லாம் தப்பா தான் தெரியும். அவங்க சொன்னதுடைய நோக்கம் நம்ம நல்ல வழிமுறையிலிருந்து ஒரு சமுதாயத்துல வந்திருக்காருன்னு சொல்றதுனாலே மற்ற சமுதாயத்துல இதை நல்ல எண்ணத்தோட சொல்றீங்க. அப்ப வந்துட்டு எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது பேசும்போது இஸ்லாமியர்களை பற்றி பேசின பேச்சு உங்களுக்கு தெரியும், அதுவுமே ரொம்ப சர்ச்சையை கிளப்பினது. அதில் வந்து அவங்க அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்றதும், இந்த மாதிரி அவங்க வந்து நாட்டை வந்து நாடு எங்க அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம், தாலியை பறிச்சிருவாங்க, மங்கள் சூத்திர அந்த மாதிரியான விஷயம் ஒரு பிரதமர் பேசலாமா அப்படின்றதான விமர்சனங்கள் ஆச்சு. அனைவருக்கும் ஒரே சட்டம் கொண்டு வரும் போது எதிர்க்கிறதுனால நீங்க பொய்யே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அந்த உண்மையை நாங்க எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? சட்டம் இருங்க சார், ஒரு மதத்தை பத்தி என்னதான் தேர்தல் பிரச்சாரமா இருந்தாலும் அவர் பிரதமர் சார், பிரதமர் எப்படி மதத்தை பத்தி பேச முடியும்? காமன் சிவில் கோடுன்னு சொல்றது அனைவருக்குமான ஒரே சட்டம் நம்ம சொல்றோம். சரி சரி. திமுக என்ன சொல்றாங்க, இது மைனாரிட்டியை வந்து நசுக்குதுன்னு சொல்றாங்க. நாங்க நசுக்கலன்னு சொல்லும் பொழுது, நாங்க அதை விளக்கமா சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்? இந்த மதத்துல அதிகமா இருக்குதுன்னு சொல்றது கிடையாது. எதுக்காக இந்த சட்டம் ஒரு பாஜக வளர்ந்து வருது, இந்த ஹிந்து மக்கள் அப்பீஸ் பண்ணணும்ன்ற ஒரு டெஸ்பரேஷன் ஏற்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய ஒரு இந்து கன்சாலிடேஷன்ங்கிறது நார்த் இந்தியன் ஸ்டேட்ல எல்லாம் பெருவாரியா வெற்றி பெற்றுச்சு. இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அந்த அளவுக்கு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல மத்த ஸ்டேட்ஸ்ல வெற்றி பெற்ற அளவுக்கு இங்க இல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி உத்தரப்பிரதேசத்துல இந்த வாட்டி கொஞ்சம் இல்ல, இது வந்து ஒரு ஸ்லிப் தான். அங்கே உடனே வந்து அது அங்க மாறிடுச்சுங்கிற அர்த்தம் இல்ல. அதுக்கு வந்து உத்தரப்பிரதேசல வந்து பிஜேபி இந்த தடவை தோற்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஓவர் எஸ்டிமேஷன், ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பிஜேபி பார்ட்டி லீடர்ஸ். அதே மாதிரி வந்து இவங்க இந்த தடவை கடைசில ஜெயிச்சிட்டு வந்தாங்கன்னா இவங்க இடஒதுக்கீடே ஃபுல்லா ரத்து பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ராங் ப்ராபகண்டாவும் போச்சு. அதுக்கு எகென்ஸ்டா இவங்க பிஜேபி போய் சரியான ஆர்குமெண்ட்டை பப்ளிக் கிட்ட வைக்கல. ஏன்னா இவங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருந்துட்டாங்க. ராமர் கோயிலை ஓபன் பண்ணிட்டோம், அதனால நமக்கு எல்லா வாக்குகளும் வந்துரும் ஓவர் கான்ஃபிடன்ஸ். கடைசியில் ராமர் கோயில் இருந்தக்கூடிய அந்த தொகுதியிலேயே நம்ம தோக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பிஜேபிக்கு நேர்ந்ததை பார்க்க முடிஞ்சது. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பிஜேபி
ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்து கன்சாலிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மத்த மாநிலத்துல கிடைச்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு துரிதமான பலன் தமிழ்நாட்டுல கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலகட்டம் ஆகும். ஆனா அதுல வந்து அவங்க கெயின் பண்ணிட்டு இருக்காங்களான்னா கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இதுக்கு வந்து கம்பல்ஷன் என்ன வருது, அப்போ நம்ம வந்து வெறும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணா மட்டும் பத்தாது, மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்கும் போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வேல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 80% திமுக இருக்கக்கூடிய ஆள்புறம் 80% இந்துக்களை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. அப்ப இதுவரைக்கும் எம்பி ரவிக்குமார் அவர்கள் கூட சில இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நீங்க யாருடைய நேரேட்டிவ் வந்து யார் பேசுறாங்கன்னு தான் பேச்சு. இப்ப இன்னைக்கு பிஜேபி பில்ட் பண்ணக்கூடிய நேரேட்டிவை இன்னைக்கு திமுக பேசுற அளவுக்கு வந்துருச்சு. அப்ப நாங்க வந்து இந்துன்னு பிஜேபி சொல்லும் போது ஆமா எங்க கட்சியில இந்துக்கள் தான் இருக்காங்கன்னு திமுக தூக்கி பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதுவரைக்கும் வந்து முருகனை பத்தி தெரியாதவங்க இன்னைக்கு திடீர்னு வந்து தமிழ் கடவுள் முருகன்ங்கிறது வந்து இன்னைக்கு தான் அவங்களுக்கு நானோதயம் வந்திருக்கு. இதே அந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஒரு பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த போது எந்த திமுக தலைவர்கள் ஐயோ இந்த தமிழ் கடவுள் முருகனை பத்தி பாடப்பட்ட இந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு இழிவுபடுத்துறீங்கன்னு எங்கேயாவது எந்த தலைவராவது திராவிட கட்சிகள் இருந்து எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்கல்ல? அப்ப இன்னைக்கு வந்து அதை தூக்கி பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா இது இந்து கன்சாலிடேஷன் நடக்கிறத வந்து நம்ம விட்டுட்டு வேடிக்கை பாத்திரக்கூடாது. மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ல ஜெயிச்சோம், அப்ப மெஜாரிட்டி கன்சாலிடேஷன்ல நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும், இதை எந்த இடத்துலயும் விலகி போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் திமுக வந்து இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறத பார்க்க முடியுது. வேலை தூக்குறாங்க, மாநாடு நடத்துறாங்க, எல்லா இடத்துலயும் இத பண்றாங்க. திமுகவுக்கு வந்து ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்கு. இரண்டாவது இடத்துல பிரதானமா வந்து பிஜேபி வந்திருக்கிறதுக்கான காரணம் அண்ணன் சொன்னதை நாங்க கௌரவமா ஏத்துக்கிறோம். ஆமா நாங்க இந்துக்களுடைய பிரதிநிதி தான், அந்த ஓட் பேங்கை உடைக்கணும்னா இந்த கபட நாடகத்துல நடத்தணும். கந்தசஷ்டி கவசத்துக்கு பொங்காதவங்க ஏன் பொங்குறாங்கன்னா ஓட்டு வந்து ஸ்லிப் ஆகுது, திமுக ஓட்டு பிரிஞ்சிட கூடாதுன்னு இப்ப பயம் திமுக வந்திருக்கு. இந்த பயத்திலேயே அவங்க ஆட்சி செஞ்சு மீண்டும் ஒரு ஆன்மீக ஆட்சி கொடுத்தா நல்லது. சரி சார். ராகவன் சார், இன்னைக்கு வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் இல்லாத இந்த ஆப்சன்ஸ் பீரியட்ல வந்து இப்போ உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பு குழு அதை எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்தும் உங்களுடைய பார்வை? அதாவது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கட்சி வளர்ந்திருக்கு, உறுப்பினர் எண்ணிக்கை வளர்ந்திருக்கு. அதுல வந்து அவர் இப்ப வந்து 3 மாதம் விடுமுறையில் மேல் படிப்புக்காக சென்ற நிலையில கட்சியில எந்த தொய்வும் ஏற்பட்டு விடக்கூடாது, கட்சி வளர்ச்சியில் எந்த தொய்வும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்குத்தான் ஒரு சரியான ஒரு இடைக்கால குழுவை வந்து எச்ராஜா தலைமையில போட்டிருக்காங்க. அது எச்ராஜாவும் உறுப்பினர் சேர்க்கையிலையும் சரியான கொண்டு சென்று கட்சியை முன்னோக்கி எடுத்து செல்வார் கண்டிப்பா அப்படின்னு எல்லாரும் நம்பலாம். ஏன்னா அவர் மற்ற குழுவினருக்கு வழிகாட்டுவாங்க. இப்ப மாநில தலைவர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு அந்தந்த பகுதியில செல்வாக்கான ஆளா இருக்கிறதுனால கட்சி நிச்சயமாக எச்ராஜாவின் முயற்சி வெற்றி பெறும், அது ஒரு சந்தேகமே இல்லை. ஓகே சார். ஸோ தொடர்ந்து பேசுவோம் சார். திரு ராமன் சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்ததை இதுக்கு முன்னாடியே எல்லாருமே இந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க தான். அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் புதுசாக வந்தாங்க. ஸோ இப்போ அவருடைய ஆப்ஷன்ஸில் இவங்க ஏற்கனவே கட்சியில் இருந்து இது வரைக்கும் பெருசாக அந்த உறுப்பினர் சேர்க்கை அந்த மாதிரியான நடந்து முன்னால் எதுவுமே காட்டலை. இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய பேரை வச்சு அதை வந்து கொண்டு வருவாங்களா? எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது சார். ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை புதிய உறுப்பினர் சேர்க்கக்கூட நிலைப்பாடு இருப்பாங்க. அந்த தமிழிசை அவர்கள் இருக்கும்போது மிஸ்டிகால் அந்த மாதிரியான எவ்வளோ பேர் சேர்ந்தாங்கன்ற ஒரு கேள்வி. அதாவது சார், ஒவ்வொரு தலைவருடைய காலகட்டத்திலும் ஒரு புதுப்பான ஒரு கொண்டு வருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வரும்போது இன்றைக்கி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்த காலகட்டம் உண்டு. அப்புறம் எல் முருகன், இப்போ அண்ணாமலையுடைய ஒரு ஃபார்முலாவில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடு வந்து இளைஞர்கள் மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. இப்போது அண்ணாமலைக்கு வருகைக்கு பிறகு தான் திராவிட கட்சிகளை வந்து பயந்துருக்கிறாங்க. காரணம் என்ன, அந்த முருக பக்தர்கள் மாநாடு கற்பர் கூட்டத்தின் ஆதரவாளராக இருந்து செயல்படக்கூடிய திராவிட கட்சிகள் அன்னைக்கு கற்பர் கூட்டாங்க வந்து அன்னைக்கு அவ்வளோ முருகப்பெருமான கந்தசஷ்டி கேவலமாக பேசினாங்க, நடவடிக்கை கூட எடுக்கலை. இந்து மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது சார். அதில் வந்து பழனியில் முருகனே இல்லை, அது சித்தர்னு சொன்னது சூக்கி சிவம், அறிவாலயத்தின் மெடிக்கல் ரெப்ரசன்டாக திகழக்கூடிய சூக்கி சிவன் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி முருகன் மன்னன் நடத்த காரணம் இந்துக்களுக்கு ஓட்டு எனக்கும் தேவை என்று பயம் என்பது, அந்த பயத்தை ஏற்படுத்துவது பாஜக தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த திமுகவுடைய இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி என்பது போல ஆன்மீக அணி என்ற நிலைப்பாடு தான் அங்கே முருக மாநாடு நடத்துனாங்க. பில்லு போட்டு எடுத்தது வந்து அறநிலைத்துறை, அது ஒரு என்டர்பிரைசஸ். ஆனால் இந்த மாநாட்டில் 5 நாளுக்கு முன்னாடியே பழனிமலையில் இருக்கிற முருகப்பெருமான்
மயிலில் ஏறி மலேசியா போயிட்டார். எங்கே போயிருக்காருன்னா 10 முருகன் உட்காந்துட்டார். ஏன்னா இவ்வளோ மோசமான ஒரு தீக்கா சிந்தனையாளர்கள் வந்து இந்துத்துவ எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டு வந்து எம்பேரை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்களான்னு சொல்லி அவர் அன்னைக்கே இந்த மாநாட்டுக்கு 3 நாள் முன்னாடி அவர் வந்து மயிலில் ஏறி போயிட்டார். நீங்கள் இல்லை வரல சார், இன்னும் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்வது பொய் என்றால் அறிவாலயத்தின் மெடிக்கல் அறிவாலயத்தின் ஏஜென்ட் இருக்கக்கூடிய சூகி சிவத்தை வேணும்னால் தேவபிரசனம் கேட்டு பாருங்க. முருகன் அங்கே இல்லை. முருகன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் மயில் மேலே போயாச்சு. நீங்கள் ஏன்னா தேவபிரசனம் கேட்டு பாருங்க, இன்னும் அவர் வரலங்க. காரணம் பழனி முருகன் வரலாற்று புகழ் கொண்டது. உலகத்தினுடைய அறுபடை வீட்டில் மிகப்பெரிய முக்கியமான இது அறுபடை வீடு. அனைத்தும் நிர்வாக சீர்கேடு, குளத்தை தூர்வாரு, எந்த விதமான சார் ஒரு கோயில்னா எப்படி இருக்கணும்? ஸ்டார் ஹோட்டல் மாதிரியா இருக்கணும். பழனி முருகன் கோயில ஃபுல்லா ஆக்கிரமிப்புன்னு சொல்லி மொத்த கடையும் தூக்கி வெளியே போட்டீங்களே, முருகன் எப்படி சார் உங்களை மன்னிப்பார் சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம் திரு ராகவன் சார். அதாவது வந்து இந்த குழு அமைக்கப்பட்டது அப்படிங்கும்போது இப்போ ஏற்கனவே கூட்டணி விவகாரத்தில் கூட நந்தகுமார் சார் சொன்னாங்க, அண்ணாமலை அவர்கள் தெளிவாக இருந்தார், இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்றது. கிட்டத்தட்ட அவருடைய முடிவு தான் மத்திய தலைமை குழு வந்து ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு வேண்டியவர்களை மட்டும்தான் இப்போ இந்த குழுவில் வச்சிருக்காங்களா? குறிப்பாக வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் தமிழிசை அவர்கள்லாம் வந்து அண்ணாமலையோட சில கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்ற பேச்சு இருந்தது. இன்னைக்கு இந்த குழு அமைச்சிருக்கிறதும் அதை வந்து எடுத்து காட்டுறதா இருக்கா உங்களுடைய பார்வை? இல்ல அப்படிலாம் நான் பார்க்கல. அதாவது எச் ராஜா வந்து அனைவரையும் அரவணைத்து தான் சொல்வாருன்னு நான் நம்புறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இல்ல அண்ணாமலைக்கு வேண்டியவர்கள் இதுல இருக்காங்களான்னு தான் என்னோட கேள்வி சார். அண்ணாமலைக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். வேண்டியவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் தான் கொஸ்டின். அதான் மேட்ரு. இல்ல வேண்டிய அதாவது நான் சொன்னது காரணம் என்னன்னா, இந்த தமிழிசை சௌந்தரராஜன் இந்த மாதிரி கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வெளியில பேசினால்தான் அவரை வந்து இன்னைக்கு பாராமுகமா வச்சிருக்காங்க, புறக்கணிச்சிட்டாங்க. சரி, வானதி சீனிவாசன் ஆல்ரெடி கட்சியிலேயே தேசிய அளவுல பதவி வகிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து இது வந்து ஒரு இடைக்கால ஏற்பாடு தான். சரி, 3 மாத காசு. அதுலயும் வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனாக்க, நான் லண்டனில் இருந்தாலும் கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை கண்காணித்துக் கொண்டிருப்பேன், கட்சியை அங்கிருந்தபடியே வழி நடத்துவேன் வேற சொல்லியிருக்காரு. அதனால இப்ப வந்து ஒரு கட்சியில் வந்து தலைமை மாற்றத்துக்கான ஏற்பாடுல தேவை இல்லை, அவசியம் இல்லை. இது ஒரு இடைக்கால ஏற்பாடு தான். இடைக்கால ஏற்பாட்டுக்கு வந்து சரியான நபரை யாருன்னு பார்த்து எச் ராஜாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவருடைய தலைமையின் கீழ், அவருடைய ஒருங்கிணைப்பின் கீழ் இப்ப வந்து மாநில தலைவர்கள், அதுல அண்ணாமலையோட ஆதரவாளர் இருக்காங்க, அவங்க எல்லாம் செயல்பட போறாங்க. அதனால இதுல ஒன்றும் பெரிய கருத்து வேறுபாடுக்கே இடம் இல்லை. சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். சார் நந்தகுமார் சார், ஆக்சுவலாக இப்போ இருக்கிற டெக்னாலஜி பார்க்கும்போது ஒருத்தரோட ஆப்சன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. எல்லா லைவாகவே பல மீட்டிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கிட்டத்தட்ட அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் அழுக்க போகுது. இருந்தாலும் ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு குழு வேணும் அப்படின்னு தான் அமைச்சிருக்காங்க. நான் அவர்கிட்ட கேட்டு அதே கொஸ்டின் தான் அவங்கள்ட்ட கேட்குறேன். அவர் வந்து சென்ட்ரலில் கூட்டணி வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவர், இந்த குழு அமைப்பதிலேயே அவரோட அண்ணாமலையோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கா? அவருக்கு வேண்டியவர்கள் அந்த குழுவில் இருக்காங்கன்னு தான் கண்டிப்பாக. ஒரு பார்ட்டி பிரசிடென்ட்டினுடைய ஆப்சன்ஸாக அவர் வெளியூர் போகும்போது அவருடைய ஆப்சன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு அமைக்கும் போது அண்ணாமலை கிட்ட கலந்து பேசி யாரை போடணும்னு கேட்காம யாரோ ஒரு 5 பேர்த்த வந்து அவங்க தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா அவருடைய தலைமையை வந்து ஆப்சன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இது வேக்கம் ஃபில்லிங் தான், இது பெர்மனன்ட் லீடர்ஷிப் சேஞ்ச் இல்லை. அப்போ டெஃபினட்டாக வந்து இதில் அண்ணாமலையினுடைய சே இல்லாமல் இதை வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதில் வந்து அண்ணாமலை சொல்றதே தான் 5 பேர்த்தையும் போட முடியுமா அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா சென்ட்ரல் இப்போ பிஜேபி மாதிரி கட்சியில் வந்து மேலே இருந்து இல்லை இந்த ஆளுங்க வந்து உள்ளார இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கணும்னா அதை வேண்டான்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாலும் அதுக்கு உண்டான ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அண்ணாமலை சொல்லலாம், அதில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இல்லை இவர் இந்த வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏன் வேண்டான்னு சொல்றீங்க, அப்போ அது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பராக அவங்களால சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடிஞ்சதுன்னா அது அவங்க மேலே இருக்கக்கூடிய பிஜேபின்னு கேட்டுட்டு ஓகே இப்போ இந்த ஆளே போடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து ஒட்டுமொத்தமாக இதை பார்க்கும்போது இந்த ஒருங்கிணைப்பு குழுங்கிறது வந்து ஒரு அண்ணாமலைக்கு மாற்று இல்லை. இதுவரைக்கும் இந்த தலைவர்களை காட்டிலும் வந்து இவர் கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டு போகிறான்றதை நீங்களும் பதிவு பண்ணியிருந்தீங்க. அந்த ஒரு காரணத்தால் இதில் ஒரு சென்டர் வந்து கம்ப்ளீட்டாக இவர் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆமாம், இது வந்து ஏன்னா எந்த கட்சி தலைமையிலையும் இப்போ 3 வருஷத்துக்கு மேலே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதில்ல. அப்போ இந்த டைமில் வந்து அவருக்கு 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ திருப்பி 2026 வரைக்கும் அவங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்கும் போது அண்ணாமலை மேலே அவங்களுக்கு மேலிடத்தில் ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தனால தான். ஏன்னா நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சின்னு தான் எல்லாருமே நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து உங்களுக்கு 2014 வந்து 5.6 ஓட்டு,
19 வந்து 3.62, 2022 2.62, 2014 இருந்து அப்படியே படப்படன்னு இறங்கிட்டு 2.6% வந்த ஓட் ஷேரை இவர் வந்ததுக்கு அப்புறம் உழைச்சு 11.33% ஏத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா கொண்டு வந்திருக்காரு பிஜேபி. அப்ப இந்த மாதிரி ஒரு தலைமையில வேலை செய்யக்கூடியவரை எந்த விதத்துல மேல இருக்கக்கூடிய பிஜேபி அவநம்பிக்கையோட பார்க்க முடியும்? சீட்டு ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா பிஜேபி மாதிரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கறது என்னன்னா, அவங்க ஆல்வேஸ் தே பிளான் ஃபார் a long term innings. ஒரு ஷார்ட் டர்மா இந்த இடத்துல ஓகே இந்த தேர்தல் 5 சீட் ஜெயிக்கிறோமா 10 சீட் ஜெயிக்கிறோமாங்கிறத பார்க்க மாட்டாங்க. அவங்க லாங் டர்மா எப்படி இன்னும் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அந்த தொலைநோக்கு பார்வையில தான் வச்சு அவங்க இந்தியா பூரா ஆபரேட் பண்றத பார்க்க முடியுது. அவங்க ஷார்ட் டர்ம் பெனிஃபிட்டுக்காக லாங் டர்ம் பெனிஃபிட்டை சாக்ரிஃபைஸ் பண்ற கட்சி இல்ல பிஜேபி. சாதி ரீதியான பிரச்சனைகள் அங்கேயும் இருக்கு அப்படின்றது அவங்க பதிவு கேட்ட மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாதியினரோட லாபியை அவங்க கட் பண்ணணும்னு அண்ணாமலை நினைச்சது அப்போ உண்மைதானா சார்? இல்ல அது எனக்கு இன்டெப்த் டீடைல்ஸ் இல்ல. பட் இது என்னன்னா எந்த இடத்துலயுமே எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு மனுஷனா பார்க்கணும். நிறைவு கருத்தையும் சேர்த்து ஆமா மனுஷனா பார்க்கணும். எதன் அடிப்படையிலையும் பிரிவினை பண்ணாம உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் சொல்லி மக்களுடைய நம்பிக்கையை வாங்குங்க. ஏன்னா இன்னைக்கு பிஜேபியை நம்மளால என்ன பார்க்க முடியுதுன்னா, அந்த ஒரு எலெக்ஷன் வரும்போது தான் அந்த இந்துத்துவங்கிறத தூக்குறாங்க. ஏன்னா அதை ஒரு எமோஷனலா ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக. மற்றபடி மீதி இருக்கக்கூடிய எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ் இப்படி தான் போறாங்க. அப்ப இந்த இந்துத்துவாங்கிறது பிஜேபியும் என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு எமோஷனலா ஓட்டர்ஸ் அப்பீல் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு யாருமே ஒரு மக்கள் கூட என்ன தவறு பண்ணிடுறோம்னா, அவங்க செஞ்ச திட்டம் வளர்ச்சி எல்லாம் பார்த்து ஓட்டு போடாம ஏதோ ஒரு எமோஷனலா ஒரு ஜாதியாவோ இல்ல மதத்தினாலேயோ இல்ல ஒரு மொழியினாலேயோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆமா. அப்ப என்னன்னா அவங்க இந்த இந்துத்துவாவை கூட ஒரு எலெக்ஷனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் யூஸ் பண்றாங்களே ஒழிய அவங்க மத்தபடி ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் மத்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரது, ப்ராக்ரஸ் எப்படி பண்றது, டெவலப்மெண்ட் இதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. அப்ப இது ஒண்ணு. அடுத்தது என்னுடைய கடைசி மைனாரிட்டிக்கு இவங்களுடைய பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது அது ஆப்போனன்ட், அதாவது எதிர்க்கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜி அது. சரி நீங்க நான் தான் முதல்ல சொன்னேன், நீங்க மெஜாரிட்டி அப்பீஸ் பண்றீங்கன்னா இவங்க மைனாரிட்டி அப்பீஸ் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு நீங்க ஒருங்கிணைப்பு குழுவோட நடவடிக்கை எப்படி இருக்கும் உங்களுடைய நிறைவு? இது என்னன்னா இன்னைக்கு இங்க கட்சியினுடைய மெம்பர்ஷிப் இந்த 2ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறேன்றாங்க. இன்னைக்கு ஒரு சேலஞ்சா இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன்னா, இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே இந்த மெம்பர்ஷிப்ங்கிறது ஒரு பிக் ஸ்கேமா மாறிடுச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க அதிமுக எங்ககிட்ட 2 கோடி தொண்டர்கள் நாங்க ஓட்ல பார்த்தாக்கா வெறும் 89.4 லட்சம் தான் இருக்குது. அதே மாதிரி திமுக எங்ககிட்ட 2 கோடி மெம்பர்ன்றாங்க. ஓட்டு பாத்தீங்கன்னா 1 கோடி. அப்ப என்ன ஆகுதுன்னா, இத இன்னைக்கு பார்ட்டி எங்களுக்கு இத்தனை கோடி தொண்டர்கள் இந்த மெம்பர்ஷிப்பை பப்ளிஷ் பண்ணும். ஏன்னா இன்னைக்கு ஒரே ஆள் 10 கட்சியிலும் இருக்கா. ஏன்னா அவனுக்கே தெரியாம அவனை மெம்பர் ஆக்கிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, ஏன்னா இருக்கிறதே 6.5 கோடி பேர் ஓட்டர்ஸ் தமிழ்நாட்டுல. அப்ப நீங்க எல்லாரும் நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா நமக்கு 8 கோடி 10 கோடி எங்க இருக்காங்க ஓட்டர்ஸ்? அப்ப இது ஒரு பெரிய ஸ்கேமா நான் பாக்குறேன். கண்டிப்பா. அப்ப இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே உண்மையாலும் அவங்களுடைய மெம்பர்ஸ் எவ்வளவுங்கறத பப்ளிஷ் பண்ணணும். நன்றி 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 சார். திரு ராகவன் சார், உங்க நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க சார் சுருக்கமா. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கட்சி ஓரளவுக்கு மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். ஒண்ணு, அவர் எப்படி நிர்வாகம் நடத்துறாருன்னா, யார் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கிறார், எந்த தயக்கம் காட்டுறதில்ல. 2வது, 3வது, திராவிட கட்சியிடம் கூட்டணி இல்லை என்று வெளிப்படையாக கூறி வருகிறார். கண்டிப்பா சார், சுருக்கமா கொஞ்சம் சொல்லுங்க சார், நேரம் குறைவா இருக்கு. இந்த நிலையில அதாவது திமுக கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இப்போ லேசா அதிருப்தி கிளம்பி உள்ளதா சொல்றாங்க. சரி, இன்னொரு பக்கம் அதிமுக பலவீனமாக இருக்கு. இந்த சூழ்நிலை பரம்படுத்தி அவர் 2026 நோக்கி காய் நகர்த்துகிறார்கள் அப்படின்றத கருத்து. காய் நகர்த்துகிறார். சரி, அதுக்காக அதனால அவரை இப்போதைக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி நன்றி சார். நன்றி. ராமன் சார், உங்களுடைய நிறைவு. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சிறு மற்றும் குறும் சிறிய அமைப்புகள், இந்து அமைப்புகளும் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு தகுந்த ஒரு நல்ல நேரம் தான். அந்த நேரத்துக்கான விதை தான் அது போட்டு உள்ளது. டெல்லி போட்டுருக்குது. அதுக்கு தலைவர் ஹெச் ராஜாவை செய்யன தேர்தல் போட்டிருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் 4 முறை சிஎம்மாக இருந்தாங்க. 4 முறை சிஎம்மாக இருந்து அடுத்தது ஜெயலலிதா மட்டும் அந்த பொறுப்பை முறையாக கொடுத்துட்டாங்க.
ஆனால் ஒரு முறை வந்து இபிஎஸ் கட்சியே நாசம் பண்ணிட்டு போயிட்டார்ல. 4 ஆண்டுகளும் சம்பாரிச்சு 4 லட்சம் கோடியும் கொள்ளையடிச்சு அந்த டீமே கொள்ளை கும்பல் ஆகி போச்சுல, கட்சியினே காலி இல்லை. இதெல்லாம் வந்து மக்கள், தமிழக மக்கள் பார்க்குறாங்கல்ல. ஆகவே திமுகவுக்கு நிகராக பாஜக மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அதிமுகவை தெலுங்கானா போராமல் 3ஆம் இடமோ 4ஆம் இடமோ என்பது 2026 சட்டமன்றத்தில் பதில் சொல்லும். நன்றி சார். சோமராஜ் அண்ணாமலை அவர்களுடைய அரசியலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளோட உழைப்பின் காரணமாக இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை முத்தமிழ் முருகர் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. இதே நிலை நீடித்தால் இதே இந்து அறநிலையத்துறையும் திமுகவும் சேர்ந்து அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பல சகல குற்றங்களை காத்து ரட்சிப்பாய் ஐயப்பான்னு சொல்லக்கூடிய மாநாடு நடத்தக்கூடிய சூழ்நிலையை இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடத்தும் என்பதில் எங்களை போன்றவர்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. நடந்து தீரும். நன்றி சார். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.